என்னோட பொண்ணுக்கு 9 இயர்ஸ் தான் சார் ஆகுது. காலையில எந்திரிச்ச உடனே பாத்தீங்கன்னா அந்த ஹேர் முன்னாடி இழுத்து விட்டுட்டே இருப்பா. சப்போஸ் அந்த ஹேர் முன்னாடி வரலைங்க சார், அவளே போய் ஷேவ் பண்ணிக்கிறது, கட் பண்ணிக்கிறது. ஸ்கூல் வந்து பாத்தீங்கன்னா சார் இந்த வருஷம் பார்லர் பத்தி பாத்துக்கலாம்னு சிட் பண்ணிட்டோம் ஸ்கூல். உடனே என்னங்கறா ஷார்ட்டா எங்க ட்ரெஸ் இருக்கோ அந்த ஸ்கூல்ல பார்த்து சேர்த்து விடுமா. அவளுக்கு அந்த மாதிரி பிடிக்கும், ஃபேஷனா இருக்கணும். அந்த அந்த ஏரியால எல்லா குழந்தைங்கள்ட்டையும் விசாரிச்சிட்டாங்க சார், எந்த ஸ்கூல்ல ரொம்ப ஷார்ட்டா ட்ரெஸ் இருக்கும், எங்க ஃபேஷனா போலாம், ஷூ இதெல்லாம் பாத்தீங்கன்னா சார் மேல சாக்ஸ் வரக்கூடாது. நான் அதெல்லாம் எதுவும் வேண்டாம்னு சொல்லிட்டு சுடிதார் இருக்க ஸ்கூல்ல பார்த்து சேர்த்துட்டேங்க சார். அதனால எனக்கு மன உளைச்சல் இருக்கு, நீங்க எனக்கு தத்து கொடுத்துருமா அப்படிங்கிற. ஓகே, அவங்க அம்மா வந்து தெளிவாக தான் இருக்காங்க. ஸோ அதுவே போதும் அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணு தப்பு சொல்லி ஒரு யூஸும் கிடையாது. ஸோ இவங்கெல்லாம் எதை பார்த்து கேட்டு போகிறாங்க அப்படின்னு தெரியுமா? ஒரு வீடியோ ஆட் பண்ணுற பாருங்க. அதுவும் பார்த்தீங்களா? முக்கால்வாசி குழந்தைங்க பசங்க கெட்டு போகிறதுக்கு காரணமே இந்த படம் தான். படம் வந்து ஒரு அவேர்னஸ் இருக்கிற ஒரு படமாக, இல்லைன்னா ஒரு கருத்துள்ள ஒரு படமாக எடுத்தால் நிறைய பேர் அதை பார்த்து கற்றுப்பாங்க. இவங்க இந்த மாதிரி எடுக்கிறனால இதை பார்த்து தான் கற்றுக்குறாங்க எல்லோரும். எடுக்கிற படங்க அந்த மாதிரி, நம்ம சொசைட்டி அந்த மாதிரி இருக்குது. ஸோ யாரை குறை சொல்கிறதுன்னு சத்தியமாக தெரியல. ஏன்னா நாடு அதை நோக்கி தான் போயிட்டுருக்கு.